My name is Jitender. You can call me G2 or Jeet. So I am working in Cowan Labs as software engineer. So before building zero cost SaaS na enna theriyum ellathukkum software as a service. Okay, யாராச்சும் ஒருத்தர் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சின்ன சொல்லுங்க. Salesforce வேற ஓகே வேற அந்த பக்கம் ரெஸ்பான்ஸே வரலையே. AWS ஓகே. ஸோ AWS வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ். AWS வச்சு நீங்கள் SaaS இல்லாது. ஓகே, ஸோ SaaSனால் என்னென்னா, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த அப்ளிகேஷன்லேயே மீனிங் இருக்குது, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து சம் ஒயர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவீங்க, அவர் வந்து சர்வீஸ் பண்ணுவாரா? அதே மாதிரி தான் நம்ம இப்போ நிறையா ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஞாபகம் மருதி அதிகமாகிடுச்சு. நம்ம ஏதோ ஒரு திங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ண மாட்டேங்கிறோம். ஒரு டு டூ ஆப் எடுத்து நம்ம இது பண்ணணுன்னு ஞாபகம் வச்சுக்கிறோமா? அந்த டு டூ ஆப் தான் சாஃப்ட்வேர். அதுதான் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கரெக்டாக? அதுதான் சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். சிம்பிளாக AWS வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸ். அவங்க பிளாட்ஃபார்மில் நம்ம SaaS பில்ட் பண்ணலாம். பட் ஆனால் எனி சாஃப்ட்வேர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பாட்டிஃபை எடுத்துக்கோங்க, யூடியூப், எல்லாமே SaaS தான். அவங்க ஆப்பை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அக்சஸ் மட்டும் தான் தருவாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து பாட்டு கேளுங்க, அவ்வளோதான். SaaSனால் இவ்வளோ தான். ஓகே, ஸோ இப்போ எல்லா இடத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும். கரெக்டாக? எத்தனை பேருக்கு ஐடியா இருக்குது? என்கிட்ட ஐடியா இருக்குது, பில்ட் பண்ண தெரில, பில்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது, பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 5-6 பேர் இருக்கீங்க. ஐ கேன் ப்ராமிஸ் யூ, நீங்கள் போகிறக்குள்ளே ஒரு 5% மினிமம் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஐ கேன் கேரண்டி யூ ஒரு ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அப்ரோச் ப்ராப்ளம்ஸ் லைக் எ யூசர். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு SaaS பில்ட் பண்ணுறோன்னு பிளான் பண்ணிட்டோம். நம்ம டெவலப்பர்ஸுக்கு இருக்கிற பேட் ஹேபிட் என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை எடுத்து நமக்கு என்ன ஃபீச்சர்ஸ் தெரியுமோ அதெல்லாமே பில்ட் பண்ணிடுவோம். பட் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற AI டெக்னாலஜிஸ் வச்சு நம்மளால் என்ன வேணால் பில்ட் பண்ண முடியும். கரெக்டாக? நம்ம பாட்டுக்கு எடுத்து நம்ம பாட்டுக்கு பில்ட் பண்ணிடுவோம். பட் அங்கே மேட்ரே என்னென்னா, யார் அதை யூஸ் பண்ண போகிறா, நம்ம யூஸரோட பெயின் பாயிண்ட் என்னென்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்ட் பண்ணணும். அதுதான் இங்கே மேட்டர். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம பண்ணலாம்? ஒரு ப்ராப்ளமை எப்படி யூசர் சென்ட்ரிக்காக பார்க்கணும், யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணதை நீங்கள் வந்து நீங்கள் டெவலப்பருங்கிறத மறந்துட்டு ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரு யூசர், ஓகே, இந்த பட்டன் வந்து மேலே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஒரு வாட்டியும் கீழே வந்து கிளிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, இந்த பட்டனுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டு எதுக்கு இன்னொரு பட்டன் போய் கிளிக் பண்ணணும், எல்லாமே சேர்த்து ஒரே பட்டனாக வச்சுருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஒரு யூசர் சென்ட்ரிக்காக யோசிச்சிங்கனாலே போதும். அதுதான் SaaSோட ஃபஸ்ட் ஐடியாலஜி. எப்பயுமே நம்ம யூசர் சென்ட்ரிக்காக திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரொம்ப பேசிட்டோம். நம்ம இப்போ எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எத்தனை பேர் இங்கே போல்ட், லவபிள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, எத்தனை பேர் சூப்பர் பேஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, சரி. உங்களுக்கு போல்ட்டில் வந்து என்ன கஷ்டமாக இருக்குது போல்ட் யூஸ் பண்ணும்போது? கேட்கல. டிப்ளாய்மெண்ட்டா? சரி, ஓகே. வேறு? நியூ ஐடியாவா? ஓகே, நியூ. ஓகே, வேறு? லார்ஜ் டோக்கன்ஸ். வேறு? ஓகே, ஸோ நான் வந்து பழைய போல்ட்டு, லவபிள் அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் a நியூ பிளாட்ஃபார்ம் கால் கான்வெக்ஸ். நீங்கள் எல்லாருமே சூப்பர் பேஸ், ஃபயர் பேஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இட்ஸ் அ பேக் அண்ட் பிளாட்ஃபார்ம். வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். ஸோ எப்படி வந்து போல்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்துச்சு ஃப்ரண்ட் எண்டில். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டை இனிமேல் பண்ண தேவையில்ல, ப்ராம்ப்ட் கொடுத்தாலே ஃப்ரண்ட் எண்டை பண்ணலான்னு. அதே மாதிரி இது பேக் எண்டுக்கு நீங்கள் பேக் எண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. பேக் அண்ட் டேட்டா பேஸ் இன்டகிரேஷன் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் மட்டும் போதும். ஓகே, ஸோ கான்வெக்ஸை பற்றி நிறையா சொல்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு ப்ராம்ப்ட் போட்டு வந்துடலாம்.
ஸோ கான்வெக்ஸுங்கிறது பேக் அண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம ஷேஷ் ஒரு பில்ட் பண்ணுறோம், உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னா அதுக்கு முக்கியமானதே வந்து பேக் அண்ட் டேட்டா தான். அந்த டேட்டாவை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்ணி யூசர் கிட்ட காட்ட போகிறோம், அதுதான் சிம்பிளாக. ஸோ இப்போ நான் அப்ஸ்ட்ராக்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண அது காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ஸ்ட்ராக்டாக சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்வெக்ஸை பொறுத்த வரைக்கும் 80+ அத்தன்டிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சைன் வித் மைக்ரோசாஃப்ட், கூகுள், கிட்டப் அந்த மாதிரி ஸ்லாக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ரியல் டைம்னு சொல்கிறாங்க. ரியல் டைம்னா என்னென்னா, இப்போ நான் அந்த ஆப் பில்ட் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் பார்ப்பீங்க, அப்போ ரியல் டைம்னு என்னென்னு பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே காம்பனன்ட்ஸ். ஸோ இங்கே மேட்ரே இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் தனியாக போயிட்டு கூகுளோட ஏடிகேல வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரீசெண்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். இந்த ப்ரெசன்ஸுங்கிறது வந்து நீங்கள் ஃபிக்மாலாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, எத்தனை பேர் ஃபிக்மா யூஸ் பண்ணுறீங்க? டிசைனர்ஸ் இத்தனை பேர் இருக்கீங்களா டிசைனர்ஸ்? அதாவது ஓகே, ஸோ ஃபிக்மா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேலே வந்து யாரெல்லாம் கொலாபரேட்டர்ஸ், எத்தனை பேர் ஆன்லைனில் இருக்காங்க, ஆஃப்லைனில் இருக்காங்க, அதெல்லாம் காட்டும். அதெல்லாம் நீங்கள் இன்ஜினியரிங்காக பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். கரெக்டான பூலிங் வேணும், கரெக்டான டேட்டா பேஸோட பூல்டு கனெக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணணும். பட் ஆனால் npm இன்ஸ்டால் convex/presence ஒரு மாடியூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். டோட்டல் வே ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ எல்லாமே அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இதை எத்தனை பேருக்கு இங்கே புரியும் தெரில, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறனால. க்ரான் ஜாப்ஸு, அதே மாதிரி மைக்ரேஷன், ஷேர்டு கவுண்டர், இது எல்லாமே வந்து கோர் இன்ஜினியரிங் பார்ட். இதை நீங்கள் பேக் அண்டாக பில்ட் பண்ணணுன்னா யூ நீட் அ ப்ராப்பர் பேக் அண்ட் டீம். அதை டெஸ்ட் பண்ணுற கரெக்டான டீம் வேணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக ஒரு NLP மூலியமாக இது கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போ கான்வெக்ஸ் பேக் அண்ட் ஃப்ரேம்வொர்க் என்கிட்ட இருக்குது. இப்போ எப்படி நான் வந்து பேக் அண்டை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது, ஃப்ரண்ட் அண்ட் வேணும்ல, அதுக்கும் கான்வெக்ஸே ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து செஃப். அதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஸோ இங்கே ஓகே, செஃப் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? நம்ம எல்லாருமே போல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. எத்தனை பேர் போல்ட்டோட ரெப்போக்களை போய் பார்த்துருக்கீங்க? அந்த போல்ட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஒருத்தர் வேறு 2 3. ஸோ இவங்களும் இதே தான் பண்ணியிருக்காங்க. இங்கேயே போட்டிருப்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் இஸ் ஃபோர்க்டு ஃப்ரம் தி ஸ்டேபிள் வெர்ஷன் ஆஃப் போல்ட். ஸோ போல்ட்டிலிருந்து தான் இதை எடுத்து அவங்க பண்ணது ஒன்று தான். கான்வெக்ஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் செஃப்புக்குள்ளே இன்டரேட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் கான்வெக்ஸுங்கிறத வந்து ஒரு பைத்தான் பேக்கண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, ஆனால் இது ஒரு பேக்கண்ட் ஃப்ரேம் ஒர்க், அவ்வளோதான். இதை வந்து செஃப்குள்ளே இன்டரேட் பண்ணிட்டாங்க. செஃப்புக்கு ஓகே இந்த ப்ராப்ளம்க்கு இந்த சொல்யூஷன் தான் வேணும்னு தெரியும். நீங்கள் என்ன வெப்சைட் வேணால் பண்ணலாம், இதில் வந்து ரியல் டைமாக பண்ணி கொடுக்கும். ஓகே, இன்னி பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ செஃப்பு வந்து இப்போ நீங்கள் இதை க்ளவுடில் பண்ணிங்கன்னா இந்த கான்வெக்ஸ் வந்து ப்ரைஸிங் பார்த்துக்கோங்க. ஸோ அப் டு 20 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி செஃப்புக்கு வந்து டோக்கன்ஸ் இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா, நீங்கள் செஃப்பை வந்து லோக்கல்லே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்டார் ஆன் கிட்ட இருக்குல்ல, அது போய்க்கோங்க. ஸோ இதை நீங்கள் கெட் க்ளோன் பண்ணுவீங்களோ இல்லை ஜிப் எடுத்து பண்ணுவீங்களோ, க்ளோன் பண்ணிவிட்டு கீழே வந்து சில ஏபிஐ கீஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து சில ஏபிஐ கீஸ் உங்களுக்கு எதுலாம் வேணும். இப்போ OAuth வேணும்னா கூகுள் கன்சோல்லேருந்து அந்த கீயை மட்டும் எடுத்து இதில் வைங்க, அவ்வளோதான். என்ன உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எதுவுமே தெரியலனா இந்த மாதிரி எனக்கு கீ வேணும், இதை நான் எப்படி எடுக்கிறதுன்னு எத்தனை பேர் காமெட் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க? 1 2 3 4 5. ஓகே, காமெட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். காமெட்டில் போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஃபெச் பண்ணிட்டு வந்து தரும். காமெட்டில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கூகுள் OAuth ஐடி வேணும், இதை எனக்கு எடுத்து தான் சொன்னீங்கன்னா அதுவே போயிட்டு உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதுவே எடுத்து தரும். ஓகே, எங்கேயோ போயிடுச்சு. நமக்கு வேணுங்கிறத ஒன்று ரிசோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அதை மேனேஜ் பண்ணோம்னா we can build anything. ஸோ இதில் வந்து நீங்கள் கூகுள் ஏபிஐக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு ஏஐ ஸ்டுடியோ இங்கே யூஸ் பண்ணிருக்கீங்க? 4 5. ஓகே, ஏஐ ஸ்டுடியோ காட்டுறேங்க. ஸோ இந்த ஏஐ ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் என்ன வேணால் பில்ட் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா இதில் வந்து உங்களால் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு ஏஐ ஆப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது PDF அப்லோட் பண்ணி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் எடுக்கணும், டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், ஒரு ஜெமினி ஏபிஐ கால் அடித்து அதில் வர ரெஸ்பான்ஸ் நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா
அதுலேருந்து எனக்கு ஆன்சர் வரணும், ஒரு சேட் பாட் பண்ணணும், அதெல்லாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் இதில் பண்ணலாம். கான்வெக்ஸ்லையும் பண்ணலாம். இது என்னென்னா இன்பில்ட்டாக ஜெமினி ஏபிஐக்கு அவங்களே வச்சுருக்கறனால அந்த ஏபிஐக்கு அவங்களே யூஸ் பண்ணிக்குவாங்க. கான்வெக்ஸில் நீங்கள் வந்து இதில் கெட் ஏபிஐஸ் இருக்கும். நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கூகுள் ஏஐ ஸ்டுடியோவில் போயிட்டு ஜெமினி ஏபிஐ எடுத்துகிட்டு மேக்ஸிமம் 2.5 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணிக்குவாங்க மாடல். அதை எடுத்து நீங்கள் இந்த ஃபோர்க் பண்ணிங்களே, ஐ மீன் செஃப்பில் அதை பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லைவ் போலிங் ஆப் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கேயே வந்து நீ டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது போல்ட்டோட லவபிள்லையும் இருக்கும். அதே மாதிரி தான் இது என்னென்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணாமல் பேக் எண்டை வந்து கான்வெக்ஸில் உங்கள் அக்கௌண்ட்லேயும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டோட்டல் பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் டோட்டல் இன்டகிரேட்டட் பார்ட்டாக கிடைக்கும். இது டிப்ளாய் பண்ணோடனே உங்களுக்கு URL ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே இந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபோன்ஸில். உள்ளே வந்துட்டு சைன் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓகே லிங்க் ஒரே நிமிஷம் dub.testers/g2 பண்ணிட்டீங்களா? ரியல் டைமில் பாருங்கள், யூ கேன் ஃபீல் த ரியல் டைம் பவர். இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கும் ஆகும் உங்கள் சிஸ்டம்லேயும். நான் இப்போ சொன்ன கான்வெக்ஸோட பவர் இதுதான், ரியல் டைமில் பண்ணுவாங்க. இதே நீங்கள் போய் உங்கள் போல்ட்லேயோ ஃபயர்பேஸ்லேயோ, நான் தப்பாக சொல்லலை, பட் ஆனால் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இதில் தான் சொல்கிறேன். ஓட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் விளாண்டுருக்காங்கன்னு. ஸோ இதுதான் வந்து ரியல் டைம். ஸோ இதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓகே சரி, ஓகே இதை விளாண்டே இருங்க அப்படியே. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் பில்ட் பண்ணோமா, ரொம்ப மினிமலான ப்ராடக்ட், அது ரியல் டைமில் எப்படி இருக்காச்சு நீங்களே பார்த்தீங்க. கரெக்டாக உங்கள் மொபைல்லையும் சேஞ்ச் நடந்துச்சு. இதை நீங்கள் ரியல் டைமில் ஒரு டெவலப்பர் வச்சு பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் 1 வீக் ஆகும். ஏன்னா அதில் டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குது, டேட்டா பேஸ் பூலிங்ஸ் அவ்வளோ இருக்குது, வெப்சைட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது நல்லா டாப் லெவல் டெவலப்பராக இருந்தால் மட்டும்தான் ஒரு 2 நாளில் முடிக்க முடியும். இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸில் பண்ணோமா, இதுதான் வந்து கான்வெக்ஸோட பவர். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒரு MVP பில்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக இது வந்து 0 to 1 உங்களுக்கு என்ன வேணால் ஐடியா இருக்கட்டும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு NLPயில் நார்மலாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எடுத்து போடுங்க, ஷார்ட்டாக போடுங்க, அது போதும். ஸோ டூல்ஸ் டசன்ட் பில்ட் ப்ராடக்ட்ஸ், இதுதான் நான் இப்போ சொல்ல வர்றது. ஸோ நீங்கள் இந்த பண்ண MVP வந்து ஜஸ்ட் MVP தான், இது ப்ராடக்ட் இல்லை. கரெக்டாக இதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்ச ஐடியா ஒர்க் ஆகுதா, இது பண்ண முடியுமான்னு நீங்கள் வேலிடேட் பண்ணலாம். கரெக்டாக இதை வச்சு நீங்கள் ப்ராடக்ட் பில்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அதுலேயும் கான்வெக்ஸில் இருக்குது. இப்போ இங்கே தான் பில்ட் பண்ணேன், நீங்கள் ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கோடை டவுன்லோட் கோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் லோக்கலில் வந்துடும். இங்கே எத்தனை பேர் டெவலப்பர்ஸ்? ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. ஓகே, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் கை தூக்கலாம். இப்போ க்ரௌட் ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அதை கோட் பேஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு, எத்தனை பேர் கிட்டப் கோபைலட் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க மேக்ஸிமம்.
ஸோ பின்னால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கோபைலட் தெரியலையா? யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்கள். கோபைலட்னா தெரியுமா? தெரியும். ஓகே. ஸோ கோபைலட்னா என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கான்வர்ஸில் நம்ம பில்ட் பண்ண கூட டவுன்லோட் பண்ணி நம்ம எது கொண்டு வந்துட்டோம்? லோக்கலில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்கள் லோக்கலில் இருக்குது. டேட்டா பேஸ் அண்ட் பேக் எண்ட் எல்லாமே கான்வெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ உங்களால் ஃப்ரண்ட் எண்டை மாற்ற முடியும். கரெக்டாக? நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட் எண்ட் செஃப்பில் வந்து ஃப்ரண்ட் எண்ட் கம்மியாக தான் பண்ணும், அவ்வளோலாம் பண்ணாது. பட் பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் இன்டெகிரேஷன் அண்ட் டேட்டா பேஸ் கனெக்ஷன் நல்லா பண்ணும். நம்ம ஒரு ஸ்டாஷ் உருவாக்கணும்னா அதுக்கு முக்கியமான மெயின் துருப்பு சீட்டே அதுதான். பேக் அண்ட் அண்ட் ஃப்ரண்ட் இன்டெகிரேஷன் எப்படி இருக்குது, ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. இப்போ நம்ம ரியல் டைமில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து கிட்டப் கோபைலட் இருக்கும். ஓகேவா? விஎஸ் கோடில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு சம்பாட் கம்மியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ப்ரோ பிளானில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 20 ரிக்வெஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ நவ் கம்ஸ் தி மேஜிக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் சொன்னீங்க? யார் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எத்தனை பேர் கெட்டப்பில் எஜுகேஷன் பேக் வாங்கியிருக்கீங்க? ஓகே, நீங்கள் எல்லாருமே கோபைலட் வாங்கிட்டீங்களா? அவ்வளோதான், சிம்பிள், ஒன்றுமே இல்லை. கோபைலட்டை வச்சு நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும், யூசர் சென்ட்ரிக்காக என்ன வேணுங்கிறத ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா கோபைலட் கேன் டூ தி ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? வெரி சிம்பிள். கோபைலட்னால ஃப்ரண்ட் எண்ட் நல்லா பண்ண முடியும். நான் 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கோபைலட்டை. எத்தனை பேர் இந்த மீன் பார்த்துருக்கீங்க? சேஞ்ச் த என்டையர் ரெபாசிட்டரி டு பி இன் டைப்ஸ்கிரிப்ட், மேக் நோ சேஞ்சஸ். எத்தனை பேர் இந்த மீன் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்த்து இல்லையா? யாருமே லிங்க்டின் யூஸ் பண்ணுறது இல்லையா? ஓகே, இந்த நான் டோட்டல் ரெபாசிட்டரியை டைப்ஸ்கிரிப்ட்டுக்கு மாற்றிருக்கேன். ஓகேவா? எக்ஸாக்டாக மாறி இருக்கு எனக்கு. கோபைலட்டோட பவர் அதுதான். நம்ம வந்து ஒன்றா ப்ராம்ப்டை தப்பாக கொடுத்துருப்போம். அப்படி இல்லைன்னா டெவலப்பர் லாங்குவேஜில் நீங்கள் கோபைலட் கேட்கணும். இந்த பட்டனை மாற்றுன்னு சொல்லக்கூடாது. இந்த பட்டன் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அந்த எனக்கு இந்த மாடலுக்குள்ளே கொண்டு வான்னு சொல்லணும். கரெக்டாக? இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுல நீங்களே பண்ணிக்கோங்க. அதுக்கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஏன் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த கிட்டப் எஜுகேஷன் பேக் வாங்க சொன்னேன்னா முக்கியமான ரீசன் இதுதான். ஸோ இப்போ உங்கள்கிட்ட கான்வெக்ஸில் க்ரியேட் பண்ண பேக் எண்ட் இருக்குது, ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் எண்டை நீங்கள் கிட்டப் கோபைலட் இங்கே இது பாருங்கள், உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் இருக்குது. நீங்கள் 4 வருஷம் காலேஜ் படிச்சிங்கன்னா 4 வருஷம் உங்களுக்கு அன்லிமிட்டடாக அடிக்கலாம். கோபைலட்டில் போட்டு என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கான்வெக்ஸில் நான் சொன்ன மாதிரி அதை டவுன்லோட் பண்ணி செஃப்பையே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கலில் வச்சு உங்கள் ஜெமினி கீ கொடுத்து ப்ராஜெக்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் டிப்ளாய்மெண்ட் எல்லாருமே வெர்சல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, தெரியும். ஓகே, வெர்சல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கான்வெக்ஸில் உருவாக்கின ஆப்பை வெர்சலில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு டொமைன் வாங்கணும். கரெக்டாக? டொமைனும் நீங்கள் இதிலே வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்கிட்ட 9 டொமைன் இருக்குது எங்கிட்ட. இப்போ .dev, .live, .software இந்த மாதிரி டொமைன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை போயிட்டு xyz.versal.appன்னு நீங்கள் போயிட்டு யார்கிட்ட காட்டுறத விட உங்கள் ப்ராடக்ட் பேருக்கு ஒரு டொமைன் வச்சு அந்த domain.dev, domain.softwareன்னு காமிச்சிங்கன்னா அதோட வேல்யூ வந்து அவங்க பார்க்கறதுக்கு ஓகே இந்த பையன் ஏதோ சீரியஸாக பண்ணிட்டுருக்கான், நம்ம இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதாங்க மேட்டர், வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நீங்கள் வந்து கொஞ்சம் டொமைன் வந்து அப்ளை பண்ணி வாங்கி அந்த நேம்லாம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஓகேவா?
இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஷேர்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இதில் ஜெட் பிரெயின்ஸ், இந்த ஜாவா பைத்தானில் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? முக்கியமாக ஜாவா எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? இன்னும் யாருமே இல்லை. 2 3 4 5 10 பேர் தான் இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ அவங்களுக்கு தான் ஜெட் பிரெயின்ஸ் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறனால சொல்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் மாஸ்டர்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் கோர்ஸ் ஒன்று இருக்குது ரியாக்ட்டுக்கு, அது படிங்க, அது ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இதில் உங்களுக்கு சாஸ் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நீங்கள் சொன்ன AWS ஃப்ரீ கிரெடிட் இருக்குது. ஓகேவா? Heroku ஃப்ரீ கிரெடிட் இருக்குது, டொமைன் இருக்குது, டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் இருக்குது, பேக் அண்ட் ஆர் ஃப்ரண்ட் அண்ட் நீங்கள் வெர்சலில் பண்ணலாம், ரெண்டரில் பண்ணலாம். அது இல்லாமல் இவங்களே அசூரில் உங்களுக்கு கிரெடிட்ஸ் தராங்க, எதில் வேணால் பண்ணலாம். நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் ரொம்ப கற்றுக்கணுங்க இல்லாமல் ஒரு யூடியூப் வீடியோ 1/2 hour பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு என்ன நம்பர் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் இருக்கும். அதை நீங்கள் சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எப்படி 0 to 1 எடுத்துகிட்டு போனால் அந்த 1லேருந்து ஒரு 100 பேர் எப்படி ஒரு 100 யூசர் யூஸ் பண்ண வைக்கலான்னு. ஓகேவா? உங்களோட ப்ராடக்டை ஒரு 100 பேர் டெய்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நீட் இருக்குது. தட் இஸ் சம்திங் இன் த மார்க்கெட். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி 100 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு மென்டர் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கிட்டையோ போய் கொடுத்தீங்கன்னா காமிச்சிங்கன்னா அவங்களுக்கே தெரியும், ஓகே இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு டிமாண்ட் இருக்குன்னு. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு டு-டூ ஆப்பே எடுத்துக்கோங்க, அது வந்து நோஷன்லேயும் பண்ணலாம், நார்மல் ரிமைண்டர் ஆப்லேயும் பண்ணலாம், ஜீராலையும் பண்ணலாம், லீனியரையும் பண்ணலாம். இது என்ன வித்தியாசம்? ஜீராலாம் எம்என்சி கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க, என்டர்பிரைஸ் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப்ஸ்லாம் லீனியர் யூஸ் பண்ணுவாங்க, நோஷன்ஸ்லாம் நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் ஃபிட் இருக்குது. அந்த மார்க்கெட் ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூசர்ஸை பிடிச்சிங்கன்னா மட்டும் போதும். நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபஸ்ட்டு 100 யூசர் டெய்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா அது கான்வெக்ஸே போதும். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் அந்த 100 பேர் டெய்லி யூஸ் பண்ணாலே அது ஒரு சக்ஸஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டோம், டிப்ளாய் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். கரெக்டாக? அதுதான் யூ ஜஸ்ட் பில்ட் அ சாஸ் இன் 0 rupees. கரெக்டாக? நம்ம பில்ட் பண்ணுறது மட்டும் நிப்பாட்ட போகிறது இல்லை, நம்ம அதை ப்ரொமோட் பண்ண போகிறோம். கரெக்டாக? நான் பில்ட் பண்ணி நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அது பில்ட் பண்ணணும். கரெக்டாக? அதை ஒரு 4 பேர் யூஸ் பண்ணணும், ரெவன்யூ பார்க்கணும். ரெவன்யூ கூட செகண்ட். ஆஸ் அ டெவலப்பராக எனக்கு பர்சனலி நான் பில்ட் பண்ணதை ஒரு 2 பேர் யூஸ் பண்ணால் கூட ஐ ஹாப்பி தான். ஓகேவா? ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பில்ட் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ தேர் இஸ் அ ப்ராசஸ் கால் MVP. எத்தனை பேருக்கு தெரியும்? MVP தெரியும். MVT எத்தனை பேருக்கு தெரியும்? மினிமல் வயபிள் ட்வீட். இப்போ ட்ரெண்டிங்கில் அதுதான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்டாட்டிக் வெப்சைட்டாக பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை வந்து ட்விட்டரில், ரெடிட்டில், எந்த கம்யூனிட்டி ஃபாரம்ஸ்லாம் இருக்கோ அங்கே கரெக்டாக போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ உங்களை அதில் வந்து நோட்டிஃபையும் கொடுத்துருவாங்க, நீங்கள் இமெயில் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அந்த ப்ராடக்ட் எத்தனை பேர்த்துக்கு நீடாக இருக்குங்கிறத நீங்கள் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். அதுதான் MVT. ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ண ப்ராடக்டை எப்படி யூசர்ஸ் கெயின் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நான் ஒரு 1.5 years பிஃபோர் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ரயில்வேஸில் டிக்கெட்ஸ் போட்டுட்டேன், ஐ வாண்ட் டு கேன்சல். ஸோ நான் போய் IRCTCயில் போய்ட்டு கேன்சலேஷன் சார்ஜஸ் எவ்வளோ வரும்னு நான் போயிட்டு அஃபிஷியல் கேன்சலேஷன் சார்ஜஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 40 பேஜ் PDF டவுன்லோட் ஆகும். கண்டிப்பாக 40 பேஜ் PDF பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணேன்னா, அதை போயிட்டு நோட் புக் எல்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? நோட் புக் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதில் போட்டுட்டு இதை ஒரு 10 லைனாக கொடுன்னு சொன்னேன். ஸோ எனக்கு 10 lines ஆஃப் ஒரு எப்படி அந்த டோட்டல் கேல்குலேஷன் இருக்குன்னு எனக்கு குளோபலோட நோட் புக் எல்லாம் கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு, அப்போலாம் போல்ட் வந்து ஸ்டார்டிங். ஓகேவா? அதை நான் வந்து போல்ட்டில் கொடுத்தேன், எனக்கு இதுக்கு ஒரு கால்குலேட்டர் ஆப் பண்ணிட்டான்னு. நான் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, ஒரு சின்ன கால்குலேட்டர் ஆப் தான். ஓகேவா? அதை நான் போட்டுட்டு நான் பண்ண ஃபஸ்ட் திங் என்னன்னா, லிங்க்டினில் போட்டேன், ட்விட்டரில் வந்து இந்தியன் ரயில்வேஸோட மினிஸ்டரை டேக் பண்ணி போட்டேன். 5 views தான் போச்சு, பட் அது மேட்டர் இல்லை. நான் டேக் பண்ணி போட்டேன்ல, அதுதாங்க மேட்டர். அதே மாதிரி ரெடிட்டில் இந்தியன் ரயில்வேஸ்னு ஒரு ரெடிட் குரூப் இருக்குது. அதில் ஒரு 350K பக்கம் யூசர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதில் நான் போடும்போது என்னாச்சுன்னா, ஃபஸ்ட் நாள் 300 பேர் பார்த்தாங்க என் வெப்சைட்டுக்கு. நான் வந்து அனலிட்டிக்ஸ் எம்பெட் பண்ணியிருப்பேன். எந்த வெப்சைட் நான் பண்ணாலும் அனலிட்டிக்ஸ் எம்பெட் பண்ணிடுவேன். ஸோ எத்தனை பேர் பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்கிறத பார்க்கறதுக்கோசரம். ஓகேவா? 300 பேர் பார்த்தாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 3 நாள் கழிச்சு
4000 பேர் பார்த்துருந்தாங்க அந்த வெப்சைட்டை. அந்த அட்மின் இப்போவும் நீங்கள் போய்ட்டு இந்தியன் ரயில்வேஸில் போய் பார்த்தீங்கன்னா அது கீழே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு இருக்கும். அதில் வந்து அந்த இடத்துல வந்து ஃபார் ரீஃபண்ட் கால்குலேஷன்ஸ்னு சொல்லிட்டு என் லிங்க் வச்சுருப்பாங்க. நான் இப்போ டொமைன் வாங்கி வச்சுருந்தேன், 1 இயர் கழிச்சு டொமைன் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெடிலோட அட்மினில் பேசிவிட்டு டொமைனில் வேணால் லிங்க் மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை. உங்கள் ஷேர்ஸை யார் யூஸ் பண்ண போகிறாங்க? மேக்ஸிமம் யூசர்ஸ் தானே. அந்த யூசர்ஸோட கம்யூனிட்டி எங்கே இருக்குது? ரெடிட்டில் இருக்கும், ட்விட்டரில் இருக்கும், வேறு எங்காச்சும் இருக்கும். கரெக்டாக அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. போஸ்ட் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரீச்சுங்கிறது நல்லாவே இருக்கும். ஸோ த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், யூ ஜஸ்ட் நீட் டு பீக் ஒன். இந்த இடத்துல கூட ப்ராப்ளம் இருக்குது, எல்லா இடத்துக்குமே ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி, நான் ஃபஸ்ட் சொன்னேன்ல டு டூ லிஸ்ட்டுக்கு ஒரு கதை சொன்னேன்ல, அதே தான். ஒரே ஆப் மல்டிபிள் இடத்துல இருக்கலாம், ஆனால் மல்டிபிள் மார்க்கெட்டில் ஃபிட் ஆகும். ஸோ நீங்கள் அது பண்ணால் போதும். அதே மாதிரி நான் எடுத்தோடனே ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், இது பண்ணுறேன்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தான், 4 பேருக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதா, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் அ ப்ராடக்ட். அதை நீங்கள் வந்து அது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அடிக்கடி எனக்கு நானே கேட்டுக்கிற கொஸ்டின்ஸ், ஓகேவா? இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது. என்கிட்ட கர்சர் இருக்குது, கோபைலட் இருக்குது, ஃப்ரீ டொமைன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் என்ன வேணால் வாங்கிக்கலாம், கரெக்டாக? ஆனால் அது யூஸ் பண்ணி என்ன பில்ட் பண்ணுறேங்கிறது தானே மேட்டர். நமக்கு எதுவுமே பிளாக் இல்லை, நான் பண்ணணும்னு நினச்சேன்னா பண்ணலாம், கரெக்டாக? ஸோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ, தட்ஸ் த செஷன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து ஒரு MVP எப்படி பில்ட் பண்ணலாம், அதை எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் தான். இதை நீங்கள் ஸ்கேலபிளாக பண்ணணுன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், 100 பேருக்கு இது மாதிரி ஓகே, 1000 பேருக்கு நீங்கள் பண்ணும்போது செட் ஆகாது. நீங்கள் வந்து அதுக்கு 1000 பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் அ இன்வெஸ்டர். ஒரு நாளைக்கு 100 யூசர் வராங்கன்னா கன்ஃபார்ம் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் ப்ராடக்ட் மேலே. நீங்கள் போய் பிச் பண்ணிவிட்டு அதை நீங்கள் காமிச்சாலே போதும், யூ கேன் ஃபைண்ட் அ இன்வெஸ்டர் அண்ட் யூ கேன் பில்ட் அ ஷேர்ஸ். Any questions? No. Great session. So, when you're building a technology, or building a software or a prototype for purpose, this might be useful, but when you're going commercial, when you're handling user data, usually when developers are building that, we use something called as a software bill of material, which follows a layer of production, you might say. Yeah. So when we're doing that, we can build an application very securely and very commercially. So when we're doing this, we don't follow that. We just give the idea and it builds static. So we don't follow the layer 1, layer 2, which just basically just says we are building it from ground up with no internet access. So this forms a secure way, but this doesn't. So this might be useful when it comes to prototyping, but when going commercially, can you suggest some other platforms? Can you suggest a way which can be efficient than what we are doing? Yeah. ஸோ ஒரு கேட்ட கேள்வி கரெக்டாக தான். எத்தனை பேர் கேள்வி புரிஞ்சுச்சு? ஓகே, அவர் என்ன கேட்டார்னா, ஸோ இது ஒரு MVP-யாக பண்ணலாம், இதை நான் கமர்ஷியலாக பண்ணால் பல செக்யூரிட்டிஸ் இருக்கும், அந்த செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டார். கரெக்டாக? அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் செஷனில் அவர் எடுப்பார். ஸ்கேலபிளாக பண்ணும்போது எப்படி பண்ணணுன்னு விஷ்ணு எடுப்பார். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறது அதே தான். 100 யூசர்ஸுக்கு செக்யூரிட்டி தேவையில்லை, கரெக்டாக? அந்த ஃபஸ்ட்டு 100 யூசரில் வந்து 20 யூசர் வந்து உங்களுக்கு சரௌண்டிங்காக இருப்பாங்க, மீதி 50 யூசர் வந்து இயர்லி யூசர்ஸ், கரெக்டாக? அதுக்கு செக்யூரிட்டி தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி தான், 100 யூசர் இருந்தாங்கன்னா நீங்கள் இப்போ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பிச் பண்ணலாம். டெய்லி 100 விசிட்ஸ் வருது, 100 பேர் யூஸ் பண்ணுறாங்க, இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னால் தே வில் கன்சிடர். அதுதான் செக்யூரிட்டி வச்சு பண்ணுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல். இப்போ பண்ணுறதுங்கிறது 0 to 1, 1 to 2 எப்படி போகலாம்? நீங்கள் 1 to 10 பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டேக் 1 ஸ்டெப், அவ்வளோதான். பட் தெர் இஸ் அ கன்சர்ன். செக்யூரிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா டேட்டாலாம் கான்வெக்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஐடியா நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, ஐடியா யார் வேணால் யூஸ் பண்ணலாம், யார் வேணால் பில்ட் பண்ணலாம், கரெக்டாக? நம்ம ஃபஸ்ட்டு 100 யூசர்ஸ் வச்சு ரெவன்யூலாம் பார்க்க போகிறதில்ல. வி ஆர் ட்ரையிங் டு ப்ரூவ் இதை பண்ணால் சக்ஸஸ் ஆகும், ரெவன்யூ மேக் பண்ணலான்னு. ஸோ அந்த 100 யூசர்ஸுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் when you come to thousands users per day, அதுக்கெல்லாம் we need a big scalability. வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா?
சொல்லுங்கள். Sir, on a student point of view, whatever we build using AI, so on the next one, the companies are expecting to decode that and run that. So just a prompting which என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம் இல்லை சார். ஸோ பிக் என்டர்பிரைஸ் போகிறப்போ லைக் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்போ we have many security issues and pricing, costing, hosting problems எல்லாம் இருக்குது. ஸோ how to handle this? நீங்களே இதை பண்ணிட்டு எங்கே வந்தாலும் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட் பண்ணி தான் நான் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் ஹையர் பண்ண மாட்டாங்க. யூ நீட் டு நோ. இப்போ நம்ம வந்து எப்படி 0 to 1 SaaS பில்டிங் தான் பார்க்குறோம். இந்த பண்ணதை வச்சு நீங்கள் வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல் தான். நீங்கள் கன்ஃபார்ம் கிடைக்காது, அது வேறு விஷயம். நீங்கள் வந்து யூ நீட் டு நோ. கரெக்டாக? பேசிக்லி நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நம்ம புரிஞ்சு பண்ணணும். அவ்வளோதான். ஸோ உங்கள் கொஸ்டின்ஸுக்கு நோ தான், வேலைலாம் கிடைக்காது. யூ நீட் டு ஸ்டடி. பட் யூ கேன் பில்ட் அ SaaS வித்தவுட் ஈவன் ஸ்டடிங்கிறது தான் இங்கே மேட்டர். So it's just to showcase our MVP of a product. MVP அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகலாங்கிறது மட்டும்தான். Okay sir. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இதை இன்ஸ்பயர் பண்ணி இதை நீங்கள் போயிட்டு உங்கள் இன்டர்வியூவில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணான்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா வேலை கிடைக்காது. நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து இதெல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணும்போது கம்பெனிஸில் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் பேசிக்ஸ் தெரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது. Okay. சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ப்ராடக்ட் ஐடியா ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் அந்த ஐடியா சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 4 சொல்யூஷனில் எப்படி நான் ஆப்ரேட் பண்ண முடியாது? நான் இப்போ சாஸ் எப்படி அவங்க ஆப்ரேட் பண்ண முடியும்? நீங்கள் எடுத்தோடனே சரி ஓகே யூ நோ நீட் டு காம்படிட், அதுதான் நான் சொல்ல வரேன். யூ ஜஸ்ட் நீட் டு ப்ரூவ் இது ஒர்க் ஆகும், இந்த ஐடியா ஒர்க் ஆகும் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே இது ஸ்டார்ட் அப்னு சொல்ல வேணாம், இதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். வி ஆர் நாட் பில்டிங் ஸ்டார்ட் அப்ஸ், வி ஆர் ட்ரையிங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். அதை வச்சு நீங்கள் MVP பண்ணுங்கள். யூசர் சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் போகலாம். இது எல்லாமே மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸில் தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது. தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி ஆன் பண்ண முடியுமா? ஸோ லாஸ்ட்டாக ஒன்று காமிச்சிருக்கேன். ஸோ ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஐடியாஸ், தட்ஸ் அ கால்ட் ஐடியா ப்ரௌசர்னு ஒன்று இருக்குது. ஸோ தட் இஸ் அ கால்ட் ஐடியா ப்ரௌசர். இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கும். உங்களுக்கு ஐடியாவே இல்லை, நான் ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், ஒரு SaaS பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் போயிட்டு சும்மா லாகின் பண்ணி ஒரு ஐடியாவை கெயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனிஒன்? ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே தரேன். The world is full of problems, but you just need to pick them அப்படின்னு ரொம்ப நல்லா சொன்னீங்க. And you also enlighten us that you don't need deep pockets to build big dreams. You just need deep passions அப்படின்னு நாங்கள் ரொம்ப enlighten ஆனோம். Thank you so much, sir. I request the GDG team to honor our respected guest with a memento.